வைகோ அவர்கள் கட்சியில ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இலங்கையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சென்று சந்தித்து விட்டு வந்ததை வெளியுறவு கொள்கையை பற்றி ஒரு தீர்மானம் போட்டு இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ள ஒரு சின்ன கட்சி, அதுக்குள்ள உள்ள சண்டையே உங்களால சரியா பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு 2 நாடுகளுக்கான பிரச்சனையை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுமூகமாக சென்று அங்கு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து வந்திருக்கிறார். ஆக உங்களோட ஒரு சின்ன கட்சிக்குள்ளேயே உங்க மகனை வச்சுட்டே உங்களால சமாளிக்க முடியாம நீங்க தடுமாறுறீங்க. பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளுக்கும் பாரத தேசத்திற்கும் நல்லுறவை ஏற்படுத்தி வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பணியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து வருகிறார் என்பதை இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனால் இவர்கள் எல்லாம் பாரத பிரதமரை குறை கூறுவதைத்தான் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதிக்கு போறாரு, இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்கிறோம், அந்த நாட்டை சார்ந்தவர்கள் வரவேற்கிறார்கள். ரம்ஜான் அப்போ இந்தியாவை சார்ந்தவர்கள் அவர்கள் சிறையில் இருந்தவர்களை விடுவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லெண்ணத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். நடந்த தீர்மானத்தில் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. வக்புவாரி திருட்டு சட்டத்துக்கு எதிராக ஒரு திட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நான் கேட்கிறேன், நான் இதே அண்ணன் வைகோட்டை தான் கேட்கிறேன். இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, மின்சார பிரச்சனை இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கும்பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவர்கள் மக்களிடமிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும். அதனால மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளியில கத்தி படிக்க வேண்டிய பள்ளி மாணவர்கள் கத்தியை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு அறிவாற்றல்! நிகழ வேண்டிய பள்ளிகளில் அறிவால் நடமாடுகிறது. இதே மாதிரி தான் இன்னொரு குழந்தை, ஒரு பட்டியலின குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக சாதிய பாகுபாடு மிக அதிகமாக தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல்ல உங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. அதே மாதிரி பட்டியலின மக்கள் தமிழகத்தில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. அதனால் இன்று சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் சமூக நீதியே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்தை பாருங்க, இந்த மாநிலத்தை பாருங்க, அந்த பிரச்சனையை பாருங்க, இந்த பிரச்சனையை பாருங்க என்று சொல்வதை விட தமிழகத்தில் உள்ள பிரச்சனை, தமிழகத்தில் சாலை வசதி இருக்கிறதா, தமிழகத்தில் குடிதண்ணீர் கிடைக்கிறதா, தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் நியாயமாக ஒழுங்காக நடைபெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.